டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் 9 பேரின் விடுதலை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. நிலப்பிரச்சனை தொடர்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பிரபல நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் பொன்னுச்சாமி, அவருடைய மனைவி மேரி புஷ்பம், மகன்கள் பேசில் மற்றும் போரிஸ் பேசிலின் நண்பர்களான வில்லியம்ஸ், டாக்டர் ஜேம்ஸ், சதீஷ்குமார், கூலிப்படையைச் சேர்ந்த ஏசுராஜன், முருகன், செல்வ பிரகாஷ் ஆகியோர் குற்றவாளிகள் என தண்டிக்கப்பட்டிருந்தனர். இதில் மேரி புஷ்பம், ஏசுராஜன் ஆகிய இருவருக்கும் ஆயுள் தண்டனையும் மற்றவர்களுக்கு தூக்கு தண்டனையும் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விசாரணை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தன. இதனை எதிர்த்துதான் 9 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தனர். இது தொடர்பாக குற்றவாளிகள் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றச்சாட்டுகளை காவல்துறை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க தவறிவிட்டது என்று கூறி மரண தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேரையும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 2 என 9 பேருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனை ரத்து செய்து அவர்களை விடுதலை செய்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் M.M. சுந்தரேஷ், சதீஷ் சந்திர சர்மா ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரித்து தீர்ப்பை கடந்த 12ஆம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பு என்பது சற்று முன்னர் அளிக்கப்பட்டது. அதில் குற்றவாளிகளின் தண்டனையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்ததுடன் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அந்த தூக்கு தண்டனையை விதிக்க வேண்டாம் என்ற ஒரு வாதம் முன்வைத்ததையும் உச்சநீதிமன்றம் பதிவு செய்து கொண்டது. இந்த விவகாரத்தில் முதல் அன்று 2வது குற்றவாளிகளாக உள்ள குறிப்பாக பொன்னுச்சாமி, அவருடைய மனைவி மேரி புஷ்பம், இவர்கள் ஆளுநரிடம் கருணை மனு அளிக்க 8 வாரம் அவகாசம் அளித்ததுடன் மீதமுள்ள அந்த குற்றவாளிகள் 2 வாரங்களுக்குள் விசாரணை நீதிமன்றத்தில் சரணடையவும் உத்தரவிட்டுள்ளது. இந்த மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் அனைவரும் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் அவர்கள் விடுதலையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.